அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரே சத்தமாக இருந்தது. நைட்டு 12 மணி இருக்கும். எந்திரிச்சு போய் பார்க்கலான்னு போனால் இந்த வாய் இல்லாத ஜீவன் அந்த காட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு கிடக்கு. நானும் என் வீட்டுக்காரரும் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். பூரா எறும்பு, பூரா மேலே பூரா எறும்பு அரிக்குது. அப்படியே போட்டு கத்துன்னு கத்துது பசிக்கு. யாரோ ஒரு நல்லவங்க கொண்டு வந்து வீசிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட வாயில்லாத ஜீவனை ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சொந்த காசை வச்சு பராமரித்து பார்த்துக்கிறேன் நம்மெல்லாம் எவ்வளவோ பேர் இந்த நாட்டில் இருக்கும்போது இந்த வாயில்லா பிள்ளைகளை எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஷெல்டரில் போட்டு அடைக்கணும். அது இனிமேல் டெல்லியில் எந்த பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நம்மளுக்கு எப்படி இந்த உலகத்தில் இடம் இருக்கோ அது மாதிரி தான் இந்த வாயில்லாத பிள்ளைங்களுக்கும் இந்த பூமியில் இடம் இருக்குது. சரியான முறையில் ராபிஸ் வேக்சின் போட்டு அதுக்கு கருத்தடை பண்ணியிருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு இடமே இருக்காது. எதையுமே செய்யாமல் இப்போ திடீர்னு இவ்வளோ டாக்ஸை பிடிச்சி அந்த கூண்டில் அடைக்கணும்னு நினைக்கிற இந்த கவர்மெண்ட்டு இதை முதலையே ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அதுக்கு கருத்தடை பண்ணி சரியான முறையில் வேக்சின் போட்டுட்ருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இதை ஏன் செய்யலை? இப்போ ஏன் அவங்களே முன் வந்து இந்த கேஸை எடுத்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இவங்க மேலே ரொம்பவே கோபமான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வாயில்லா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இப்படி ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு இத்தனை குழந்தைங்களும் தண்டனை அனுபவிக்கணுமா? எத்தனையோ பேர் சுதந்திரமாக வாழட்டுங்கிறக்காக இந்த மண்ணில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த எத்தனையோ தியாகிகள் வாழ்ந்த நாடு. ஆனால் இப்போது நாளைக்கு சுதந்திர தினம், எத்தனை வாயிலா பிள்ளைகள் சுதந்திரமே இல்லாமல் அடப்பட்டு கிடக்குறாங்க. நாளைக்கு இது எல்லாமே மாறணும். ஜெய்ஹிந்த்.